அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுகவுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளோடு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்காக சென்னை பசுமை வழி சாலையிலிருந்து சென்னை ராயப்பேட்டை அபை சண்முகம் சாலையில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகைக்கு வந்தபோது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அங்கு குழுமியிருந்த ஆயிரக்கணக்கான தகவல் தொழில்நுட்ப பிரிவு தொண்டர்கள், நிர்வாகிகள் வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதல்வர்கள், அதே போன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் எம்ஜிஆர் அவருடைய திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செய்தார். அதே போன்று மக்கள் மனங்களில் நீங்காத புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவி ஜெயலலிதா அவருடைய திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செய்தார்கள். அதன் பிறகு அங்கிருந்த தொண்டர்கள் உற்சாக வரவேற்பினையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் மத்தியில் அனைவருக்கும் தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த தலைமை அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆலோசனை கூட்டத்தில் தற்பொழுது பங்கேற்று அந்த ஆலோசனை கூட்டம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தலைமையில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழகம் முழுவதும் ஏற்கனவே தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர்கள், தலைவர்கள், இணைத் தலைவர்கள், அதே போன்று துணை செயலாளர்கள் என பல்வேறு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று மாவட்ட வாரியாகவும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களோடு இந்த ஆலோசனை கூட்டம் புரட்சி தமிழர் முன்னாள் முதலமைச்சர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. மணிவன்